சிம்பிளிஃபையிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி குழப்பிஃபைங்கான வேர்ட்ஸை வந்து கொடுத்து நம்மளை சம்ல வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அடிஷனோட டிஃப்ரெண்டான நேம் வந்து பார்த்தீங்கன்னா சம், டோட்டல், மோர் தென், ஆஃப்டர், இன்க்ரீஸ்டு, ஃபார்வர்ட். வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் வந்து அடிஷனோட அப்படியே ஆப்போசிட். அப்போ இங்கே இன்க்ரீஸ்னா இங்கே எப்படி இருக்கும்? டிக்ரீஸாக இருக்கும். இங்கே ஆஃப்டர்னா இங்கே என்னவா இருக்கும்? அகோவா இருக்கும். இங்கே மோர் தென்னா லெஸ் தென், அப்புறம் டிஃபரன்ஸ், அப்புறம் வந்து ரிடக்ஷன் ஆஃப், டிடக்ஷன் ஆஃப், அப்புறம் வந்து ஃபார்வர்ட்னா பேக்வேர்டுன்னு இருக்கும். இதுவே மல்டிபிள்னா ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை எங்க வந்தாலும் அது எதை வந்து குறிக்கும் அப்படின்னா மல்டிபிளை குறிக்கும். அப்புறம் டைம்ஸ் ஆஃப், மல்டிபிள் ஆஃப். இந்த டைம்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப், 4 டைம்ஸ் ஆஃப், அப்புறம் வந்து ட்வைஸ் ஆஃப், த்ரைஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுவே டிவிஷன்னா பர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும், டிவைடட் பை, அப்புறம் வந்து ஸ்பிளிட்டட் பை, கோஸ் இன்டு, டிவைடட் இன்டு அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் ரேஷியோ ஆஃப். இந்த ரேஷியோ ஆஃப் அப்படின்னா அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா P/Q அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எப்படி சம்ல வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா the sum of age of x and y is 60 years. இப்போ 5 years ago x was 4 times as old as y. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? சம் ஆஃப் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆகோ அப்படின்ற வார்த்தை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கு? டைம்ஸ் ஆஃப் அப்படின்ற வார்த்தை இருக்கு. சம் அப்படின்னா என்னது? அடிஷன். அப்ப சம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து பாத்தீங்கன்னா 60. அதுக்கப்புறம் ஆகோ அப்படின்னா என்னது? சப்ராக்ஷன், மைனஸ். அப்ப எக்ஸ் வந்து என்ன பண்ணுதான்? 5 இயர்ஸ் அப்போ. அப்ப எக்ஸ்ல இருந்து 5 வந்து கழிக்கிறேன். 4 டைம்ஸ் ஆஃப். அப்ப டைம்ஸ் ஆஃப் அப்படின்னானது மல்டிபிள். எதோட? as old as y. y அந்த டைம்ல. அப்ப ஒய்யும் என்னது? 5 இயர்ஸ் ஆகும். அப்ப y மைனஸ் 5. அப்ப இதை 4 உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4y - 20. அதுக்கப்புறம் இந்த 20 இந்த சைடு வரும்போது x பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 4y மாறிடும். இப்போ ஒய்க்கு தான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60. அப்ப இதுல இருந்து ஒய் அப்படின்னா எப்படி வந்திருக்கும்? 60 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கும். அப்ப அந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம்? 60 மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி இதை 4ஆல உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா 15x இஸ் ஈக்குவல் டு 240 மைனஸ் 4xன்னு வந்திருக்கும். அப்புறம் இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது 5x இஸ் ஈக்குவல் டு 225 வந்திருக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45. ஈஸியா இருக்கா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக ஃபயர் பட்டனை வந்து போட்டு விடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.